ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பிறவியலை யாற்றினீர் புகுதாதே அப்படிங்கிற அந்த திருப்புகளுடைய கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லைன் சொல்லியிருப்பேன். அதாவது பிரகிருதி மார்க்கம் உற்று அலையாதே அப்படிங்கிற அந்த வரியில் மாயைனா என்ன, இந்த உலகம் உருவாவதற்கு மாயை ஏன் முதற் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நான் இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த லைனோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் மாயைனா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மாயைனா என்ன, மாயையோட இலக்கணம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மாயையோட இலக்கணத்தை பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சிந்திச்சா மட்டும்தான் நம்ம பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகிற்கு முதற்காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாயையோட இலக்கணம் என்ன அப்படின்னா, இப்போ உற்பத்தி இல்லாததால் அது நித்தமாக சொல்கிறாங்க. கண்ணுக்கு நமக்கு தெரியாதனால அதை அருவமாக சொல்கிறாங்க. அதற்கு அழிவு அப்படிங்கிறது இல்லாதனால அதை ஒன்றாகியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலகம் உண்டாவதற்கு பார்த்திங்கன்னா ஒரு காரணமாக இருக்கக்கூடியனால அதை வித்தாகின்னு சொல்கிறாங்க. அறிவு இல்லாதனால அதை சடமாகி அப்படி சொல்கிறாங்க. எந்த இடத்துலையும் ஆன்மாக்களுக்கு தனு கரண புவன போகங்களை அது தருவதனால் அதை வியபகமாயும் முதல்வன் வியபாகத்துக்குள் அடங்கியிருக்கிறனால அந்த முதல்வனுக்கு ஒரு வைப்பு சக்தியாகவும் புவனமும் போகமும் தனுவும் கரணமும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உயிர்களில் இருந்து விரியதனால ஒரு மலமாகவும் விபரீத உணர்வுகளை செய்வதனால இதை மயக்கம் செய்வதாகவும் இந்த மாதிரி மாயைக்கு நிறைய விதமான இலக்கணங்கள் இருக்குது. இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாயையில் பார்த்திங்கன்னா புவன போகம் தனு கரணமும் உயிர்காய் அப்படின்னு சொல்கிறதுனால மாயையோட வடிவம் பார்த்திங்கன்னா புவனாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் உலகிற்கு மாயை முதற்காரணம் அப்படிங்கிறது வலியுறுத்தப்படுகிறது. அப்போ மாத்துமிகர் அப்படிங்கிறவங்க மாயை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அதனை மறுத்ததற்கு உலகத்துக்கோர் வித்துமாய் அப்படிங்கிற ஒரு வரி மூலயமா மாயைனா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. கணிகவாதிகள் பார்த்திங்கன்னா ஒன்றன் சார்பில் ஒன்று தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒன்று தோன்றுது அப்படின்னா அது தோன்றுவதற்கு முன்னுள்ளது பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் ஒரு கொள்கை. அதனை மறுத்துவதற்கு பொருட்டு தான் அதை நித்தமாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உலகாயதர் அவங்க பார்த்திங்கன்னா உலகோட தோற்றத்திற்கு பூதங்கள் தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாமா. அதாவது அவரார் கொல்லப்படுவன 4 பூதங்கள் அப்படிங்கிறாங்க. ஆகாய பூதத்தை பார்த்திங்கன்னா ஒப்புக்கொள்வதில்லை. அது பார்த்திங்கன்னா உருவமாக இருக்கிறனால அதனை மறுத்ததற்கு அதனை அருள்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வைசேடிகர் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க உலகத்திற்கு காரணம் பார்த்திங்கன்னா பரமான